ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரியும் என்றெல்லாம் அழைக்கப்படும் நக்கீரன் கோபால் அவர் கீழ்த்தரமான ஆபாசமான பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தோம். இந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக விசாரணையெல்லாம் நடைபெற்று வந்தது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீவிரமான விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் முடிவில் இன்றைக்கி இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவங்க பத்திரிகை பிளாட்ஃபார்மில் போட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோக்கள் எல்லாமே அவதூறான வீடியோ. இது எதுக்குமே எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி டீட்டெயிலாக 4 நாள் டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்களால எந்த விதமான ப்ரூஃபும் கொடுக்க முடியாததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 11 வீடியோவையும் இமீடியட்டாக எல்லா விதமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை எல்லாத்துக்குமே எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உரிய முறையில் தெளிவான விசாரணை பண்ணி அந்த விசாரணையின் அடிப்படையில் கேஸை க்ளோஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே தெளிவாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது. நன்றி. இது நியாயத்துக்கும் எங்களோட நேர்மையான சமூக பணிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.